சென்னை டெல்லி அணிகள் மோதும் ஐபிஎல் லீக் போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் பிற்பகல் 3:30 மணி அளவில் தொடங்க உள்ளது. போட்டியை காண ஏராளமான ரசிகர்கள் குவிந்து வருகிறார்கள். இதுகுறித்த தகவல்களை களத்திலிருந்து நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்கியிருக்கிறார். அதை பார்க்கலாம். இன்றைய தினம் கிரிக்கெட் போட்டி எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியா இருக்கும். ஏற்கனவே 2 போட்டியில சென்னை சிஎஸ்கே தோல்வியை சந்திச்சிருக்கு, ஒரு போட்டியில வெற்றி பெற்றிருக்கு. இன்னைக்கு போட்டி எப்படி இருக்கும்? உங்க பேர் சொல்லி. வணக்கம், என் பேர் சுஷ்ரோத். ஸோ இது 4th கேம். சென்னைக்கு ஒரு கேம் தான் ஜெயிச்சிருக்காங்க இது வரைக்கும். லாஸ்ட் 2 கேம்ஸாக தோத்துருக்காங்க, அந்த மொமெண்டம் கிடைக்கல. அண்ட் இன்னைக்கு ருத்ராஜுமே டவுட்ஃபுல் தான் ஆடுறதுக்கு. ஸோ இப்போ ருத்ராஜ் ஆடலன்னா கேப்டன்சி பண்ணுறதுக்கு தோனி தான் வந்தாகணும். ஏன்னா கேப்டன்சி ஒரு மேஜர் தேவை நம்மளுக்கு. ஸோ தோனி பண்ணாருன்னா ஆப்வியஸாக எல்லாருக்கும் தோனியோட கேப்டன்சி பற்றி. அண்ட் ஒரே ஒரு மிஸ் என்ன இருக்குன்னா, ருத்ராஜோட ஓப்பனிங் பேட்டிங் மிஸ் ஆகும், இல்லாட்டி 1 டவுன் மிஸ் ஆகும். ஸோ பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் தோனி கேப்டனா வந்தார்னா ஹீ கேன் சேஞ்ச் தி கேம். தட் எவ்ரி ஒன் நோஸ். அவர் கேம் சேஞ்ச் பண்ணிடுவார் கேப்டன்சிலேயே. அண்ட் இன்னொரு பெனிஃபிட் என்ன, நிறைய பேர் வராங்க கிரவுண்டுக்கு, இந்தியா ஃபுல்லாக வராங்க தோனியை பார்க்கறதுக்கு. தோனி கேப்டனா பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஆட் சந்தோஷம் தான் கிடைக்கும் எல்லாருக்கும். ஸோ ருத்ராஜுக்கு ரிகவரியும் டக்குன்னு ஆகணும். இன்னைக்கு சப்போஸ் ஆடலன்னா ரிகவரி டக்குன்னு ஆகணும். அண்ட் வி விஷ் சென்னை வின்ஸ். தேங்க்யூ. சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்க ரசிகர்கள் அதிக அளவு வந்திருக்கீங்க. நீங்க எங்க இருந்து வந்தீங்க? ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்களா? இந்த போட்டி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாரு? ரொம்ப ஈகரா இருக்கேன். இது கேள்வியே இல்லை. டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் நான் சென்னை தான், எல்லா சீசனும் வந்துருவேன். எப்படியாவது ஒரு மேட்ச் கஷ்டப்பட்டாவது வந்துருவோம். ஸோ இன்னைக்கும் நான் என் ஃப்ரெண்டோட தான் வந்திருக்கேன். இவர் ஜகன், இவர் தான் இருக்காரு. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கு. ஜெயிச்சா இன்னும் சந்தோஷமா இருக்கும். 20 ஓவர் 2020 போட்டியில் 4வது போட்டியாக சிஎஸ்கே மோதக்கூடிய இந்த இன்றைய தினம் நடக்கக்கூடிய போட்டி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் கடந்த 2 போட்டிகளில் சென்னை சிஎஸ்கே தோல்வியை சந்தித்திருந்தாலும் இன்றைய தினம் பதிலடி கொடுக்கும் என்ற ஒரு ரசிகர்களுடைய அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் இன்றைய தினம் எல்லாரும் இந்த போட்டியை பார்க்க வருகை தருகிறார்கள். சிஎஸ்கே மோதக்கூடிய போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் ரசிகர்கள் சேப்பாக்கத்திற்கு படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் சுரேஷ்குமார்.